தமிழ் மொழியில் மொபைல் டெக்னாலஜி பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வெர்சஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த மேட்சுக்கான ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா சேப்பாக் எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம் சென்னையில் வந்து நடக்குது. ஸோ இந்த பிச் குறித்து பிச் ரிப்போர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஸ்லோவர் சர்ஃபேஸ், பால் கொஞ்சம் நின்று வரும், ஸ்பின்னர்ஸ்க்கு நல்ல ஹெல்ப் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. மேலும் வந்து பால் வந்து நின்று வர்றதுனால பேட்ஸ்மென்ஸ் வந்து பெரிய ஷாட் ஆடுறதுக்கு ரொம்பவே சிரமமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மேலும் வந்து சேப்பாக் கிரவுண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய பவுண்டரி கொண்டது. ஸோ அதனால் 4 and 6 அடிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே கன்சிடர் பண்ணி உங்களுடைய ட்ரீம் 11 டீமை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். டீம் நியூஸ் பார்த்தீங்கன்னா 2 டீமே வந்து இந்த சீசன் சூப்பராக வந்து தொடங்கியிருக்காங்க, 4 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அவங்களோட டீம்ஸில் வந்து பெரிய அந்த 11ஸில் வந்து எந்த சேஞ்சஸும் இருக்காது அப்படின்னு சொல்லி தான் வந்து எதிர்பார்க்கப்படுது. எதற்கும் வந்து டாஸ் போட்டதுக்கப்புறம் வந்து 11ஸை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களோட டீம் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இந்த மேட்சுக்கான ட்ரீம் 11 டீம் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த மேட்ச்சுக்கு வந்து நான் வந்து 3 விதமான டீம் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். அந்த 3 விதமான டீமும் நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். ஃபஸ்ட்டு டீமில் வந்து பேப் டு பிளிசஸை கேப்டனாகவும் ராபின் உத்தப்பா வைஸ் கேப்டனாகவும் போட்டிருக்கேன். என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேப் டு பிளிசஸ் ஒரு ரொம்ப சூப்பரான பேட்ஸ்மேன், கிரிக்கெட் பார்க்க உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இவர் வந்து லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா சென்னை அந்த கண்டிஷனில் ஸ்லோவர் கண்டிஷனில் ரொம்பவே வந்து பிரமாதமாக வந்து விளையாண்டார், எந்த தடுமாற்றமும் இல்லாமல் நீட்டாக விளையாண்டார். ஸோ ஒரு 50 வேறு அடித்தார். ஸோ அதனால் ஸ்ட்ரைட்டாகவே அவரை வந்து நான் கேப்டனாக போட்டுட்டு ராபின் உத்தப்பா வைஸ் கேப்டனாக போட்டிருக்கேன். அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா, டாப் ஆர்டரில் அந்த ஓப்பனிங் பேட்ஸ்மேன் 2 பேரும் விக்கெட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவர் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். அதனால் ராபின் உத்தப்பாவை வைஸ் கேப்டனாக போட்டிருக்கேன். ஸோ இந்த டீம் பொறுத்த வரைக்கும் ரசலை நான் எடுக்கவே இல்லை. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரசல் வந்து அவர் இறங்கக்கூடிய அந்த பேட்டிங் ஆர்டர் தான். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா 5th டவுன் அல்லது 6th டவுனில் வர்றாரு. சம்டைம்ஸ் அதுக்குள்ளே மேட்சே முடிகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக 2 மேட்சாக அவருடைய ஓவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஓவர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணல. ஒரு பார்ட் டைம் பவுலராக தான் வந்து போட்டுட்ருக்காரு. 1 அல்லது 2 ஓவர் தான் போட்டுருக்காரு. லாஸ்ட் மேட்ச் பவுலிங்கே போடவே இல்லை அவர். ஸோ அதனால் வந்து அதன் காரணமாக ரசலை வந்து நான் எடுக்கலை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜடேஜாவை எடுத்திருக்கேன். இந்த ஜடேஜா எடுத்துருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பின்னு அவர் வந்து சேப்பாக்கில் நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு. ஸோ அதனால் அவரை எடுத்திருக்கேன். ஸோ அவருக்கு பதிலாக நீங்கள் வந்து தீபக் சஹாரா கூட எடுத்துக்கிறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ 2வது டீமில் பார்த்தீங்கன்னா ரசலை வந்து டைரெக்டாக கேப்டனாக போட்டிருக்கேன். ஸோ அவருடைய ஃபார்ம் இந்த சீசனில் வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால் வந்து டைரெக்டாக அவருக்கு கேப்டனாக போயிட்டேன். ஸோ நிதிஷ் ராணா வைஸ் கேப்டனாக போட்டிருக்கேன். நிதிஷ் ராணாவும் வந்து ஒரு நல்ல பேட்ஸ்மேன், மிடில் ஆர்டரில் நல்லா சூப்பராக விளையாடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். அதனால் அவரை வந்து நான் வந்து வைஸ் கேப்டனாக போட்டிருக்கேன். ஸோ இந்த டீம் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து கேகேஆருக்கு வந்து கொஞ்சம் ஃபேவராக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த டீம் உங்களுக்கு செட் ஆகணும் அப்படின்னா கேகேஆர் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுத்தாங்க அப்படின்னா இந்த ஸ்குவாடை போடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா செகண்ட் பேட்டிங்கில் இந்த டீம் வந்து பெரிய அளவில் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்காது அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ 3வது பார்த்தீங்கன்னா கேதார் ஜாதவை கேப்டனாகவும் MS தோனியை வைஸ் கேப்டனாக போட்டிருக்கேன். ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் வந்து டாப் ஆர்டர் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு சிஎஸ்கேக்கு அப்படின்னா கேதார் ஜாதவ் நல்ல ஒரு பேட்ஸ்மேன் தான். அவரும் வந்து நல்ல பெரிய ஸ்கோர் அடிக்கிறதுக்கான கேப்பபிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் அவரை வந்து நான் கேப்டனாகவும் MS தோனியை வைஸ் கேப்டனாக போட்டிருக்கேன். ஸோ இவங்க 2 பேருக்குமே ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் எடுத்துகிட்டு போகிறதுக்கான நிறைய மேட்சஸை வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ அதனால் அந்த ரீசனுக்காக இதை வந்து இந்த டீம் வந்து செட் பண்ணியிருக்கேன். மேலும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்லோவர் சர்ஃபேஸ், அதனால் ஸ்பின்னர்ஸ்க்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்கள கூட கேப்டன் வைஸ் கேப்டனாக போடலாம். இம்ரான் தாஹிர், பியூஷ் சாவ்லா, குல்தீப் யாதவ், ஹர்பஜன் சிங், ரவீந்திர ஜடேஜா இவங்கள கூட கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸில் நீங்கள் சூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுவும் வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷனாக தான் இருக்கும். ஸோ இதுதான் என்னோட 3 டீம். ஸோ இந்த டீம் குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு டீம் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா கூட சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல இன்ட்ரெஸ்டிங்கான புதிய அப்டேட் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.